ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு லேசாக வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். அப்புறம் 4 பல் பூண்டு, 4 பல் சின்ன வெங்காயம் போட்டு லேசாக வறுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுப்போம். இப்போது திரும்ப 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். அப்புறம் 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே நம்ம சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிப்போம். புளிக்குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுப்போம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு சாம்பாரோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ 1 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்து கலந்துப்போம். நல்லா கலக்கி விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த உடனே பாதி லெமன் சைஸ் புளியை நான் இப்போ அதோட கலந்துக்கிறேன். கலந்து வச்சு மீடியமில் வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.